அம்மா சுபிஷா அம்மா, என்னம்மா இந்த நேரத்தில் தூக்கம் வரல? உடம்பு எதுனா சரியில்லையா? சத்தம் போடாதம்மா, எழுந்து வா. இந்த நேரத்தில் எங்கடா கூப்பிடுறீங்க? எங்கடி கூப்பிட்டு போறீங்க? சீக்கிரம் வாங்கம்மா, சத்தம் போடாம வாங்கம்மா. ஷோ, ஒன்றும் புரியலையே. அப்பா அப்பா, ஏங்க என்னம்மா, என்னாச்சு? உங்களுக்கு 50 வயசாச்சு. எனக்கு 50. கனிமொழிய, எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு. 50 வயசு ஆயிடுச்சுங்க. பாதி வாழ்க்கை போச்சு. ஓகே, அப்பாவோட 50வது பிறந்தநாளை கொண்டாடிடலாமா? இன்னைக்கு என் பிறந்த நாள். ஆமா, நேத்து ஜனவரி 22, இன்னைக்கு 23. நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிறந்த நாள் அன்னைக்கு தான் நான் பிறந்தேன். ஏம்பா, எதுக்கு அந்த கேக்லாம் வாங்கிட்டேன்? எங்க அப்பாவோட 50வது பிறந்தநாள ஒரு சின்னதா கேக் வெட்டி கொண்டாடலனா எப்படி? என்னடா யுவராஜ், பர்த்டே சாங் பாடிடலாமா? பாடிடலாமே. Happy birthday to you, happy birthday to you, happy birthday to daddy, happy birthday to you. இந்தாங்கப்பா, மெழுகுவர்த்தி ஊதிட்டு கேக் கட் பண்ணுங்க. அம்மா, அப்பா கூட்டி விடு. அம்மாவுக்கும் ஊட்டி விடுங்க. கிடுகிடுன்னு எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு. காலம் கடகடன்னு ஓடுது. ஏன் பிறந்த நாள எனக்கே ஞாபகம் இல்லை. ஆனால் பிள்ளைங்க ஞாபகம் வச்சு ராத்திரி 12 மணிக்கு தூங்காமல் இப்படி கேக்கெல்லாம் வெட்டி அமக்கலப்படுத்திட்டீங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. போங்கப்பா, போய் தூங்க போங்க. காலமாக காலேஜுக்கு போகணும். போங்க. ஓகே டாடி, ஹாப்பி பர்த்டே, மெனி மோர் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. பாத்தியாமா எங்க சர்ப்ரைஸை? அதுதான் யுவராஜ். ஓகே டேடி, குட் மார்னிங், ஹாப்பி பர்த்டே. நல்லா படிங்கப்பா, போய் தூங்க போங்க. டே யுவராஜ், என்னம்மா? இங்க வா. இந்த கேக்கு எடுத்துன்னு போய் டேபிள் மேலே வச்சு குண்டான் போட்டு மூடு. காலையில் மாமா பசங்களுக்கு கொடுக்கலாம். சரிம்மா. ஆமாம்பா, வீணாக்காதீங்கப்பா, எல்லாருக்கும் கொடுக்கணும். சரிப்பா. பிள்ளைங்களுக்கு. போய் தூங்க போங்க போங்க, நல்லா படிக்கணும். என்னங்க, உங்களுக்கு 50 வயசு ஆயிடுச்சுங்க. நான் கல்யாணம் பண்ணின்னு வந்து 25 வருஷம் ஓடி போச்சு. நம்ம என்னங்க பண்ணி வச்சிருக்கோம்? குடும்பத்தை நடத்த நம்ம இன்னும் ஓடிக்கிட்டு தாங்க இருக்கோம். சொந்த வீடு கட்டலை, நம்ம இன்னும் வாடகை வீட்டில் தாங்க இருக்கோம். ஒரு பிளாட் வாங்கி போடலை, பணங்காசு சேர்க்கலை. பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், வேலை வாங்கி தரணும், நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி அதுங்களை கரை சேர்க்கணும். மாதம் மாதம் வட்டி கட்டவும் கடன் அடைக்கவுமே சரியாக இருக்குது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. மிஞ்சி மிஞ்சி போனால் நீங்கள் ஒரு 5 வருஷமோ இல்லை 10 வருஷமோ தான் ஓட முடியும். இப்போவே நீங்கள் கண்ணு வேற தெரியலன்னு சொல்கிறீங்க. நம்ம என்னங்க பண்ண போகிறோம்? வருஷம் போனதே தெரியாம இத்தனை வருஷம் உழைச்சிருக்கிறமே, அதே மாதிரி சாகுற வரைக்கும் உழைப்போம். எனக்கு 50 வயசு ஆயிடுச்சுன்னு கவலைப்படாத கனிமொழி. உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் உழைப்போம். உழைப்பு தான் உண்மையான சந்தோஷம். காசு போனோம், சொத்து பத்து சேர்க்கலன்னு கேட்டியே, நம்ம மவனையும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கிறோமே, அதுதான் மிகப்பெரிய வீடு, பிளாட்டு, காசு பணம், சொத்து எல்லாம். அந்த படிப்பு அவங்களுக்கு கரை சேர்க்கும். நீ ஒன்றும் கவலைப்படாத.
வாழ்க்கைனா போராட்டம் தான், போராடி தான் வாழணும். இங்க பாரு கனிமொழி, உழைக்கிறவனுக்கு ஆயுசு 100,